இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 29ஆம் நாள் 14/1/2024 ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:34. லக்னம் தனுர் லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை பிற்பகல் 12:21 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். பிற்பகல் 2:44 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது பிற்பகல் 2:44 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் புனர்பூஷம் மற்றும் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு கலகலப்பான நாளாகவும் இருக்குங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் இன்றைய நாளை ஒரு சீரான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. இன்று பணியில முன்னேற்றமான சூழ்நிலைகளும் இருக்கும். உங்களுடைய பணிகளை கவன சிதறல் இல்லாமல் கவனமாக செய்து முடித்து விடுவதும் நல்லது. யாருடைய பேச்சுக்களுக்கும் நீங்கள் செவிசாய்க்கவும் வேண்டாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அவர்களிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு கையிருப்பை கரைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மனதில் ஏற்படுகின்ற பதட்டமான உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. பணவரவு நன்றாகவும் இருக்கும். துணிச்சலுடன் செயல்பட்டு ஒரு செயல்கள்ல வெற்றியும் காண்பீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். மறுமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வரன் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் துணையுடன் முயற்சி ஒன்றை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சியுடன் ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தியும் வந்து சேரும். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்வதன் மூலம் உங்களுடைய மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான முன்னேற்பாடுகளும் நடைபெறும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஐடி ஊழியர்களுக்கு வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். பொறுப்பாக வேலைகளை செய்து புதிய ஆர்டர்களை பெற்றும் விடுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. வியாபாரத்துறையில போட்டிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை முழுமையாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. உத்தியோகத்துல கூடுதல் வேலையின் காரணமாக ஓய்வு எடுக்க கூட நேரம் இல்லாத அளவிற்கு சங்கடங்களும் ஏற்படலாம். மதியம் வரை வேலையில தீவிரத்தையும் காட்டுவீங்க. வேலையில கூடுதல் கவனத்துடனும் இருப்பீங்க. பொருளாதார நிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களை எளிதாக நிறைவேற்றவும் செய்வீங்க. வரவு செலவும் சமமாக தங்க இருக்கும். வீட்லயும் அமைதியான போக்கும் காணப்படும். உறவினர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும்.
சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவைகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உத்தியோக பணிகள்ல மாற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படும். குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்தும் கொள்வீங்க. தனம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பயணங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல வரவு நல்லபடியாக தங்க இருக்கும். முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையுங்க. அமைதியாகவும் உணர்வீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் விருத்தியும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வரவும் அதிகரிக்கவும் காண்பீங்க. செலவுகளை சமாளித்தும் கொள்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உங்களிடம் நம்பிக்கை நிறைந்தும் காணப்படும். இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். நீங்கள் அறிவுபூர்வமாக திட்டமிட்டு உறுதியான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடினமான சவாலான வேலைகளை கூட எளிதாக செய்து முடித்தும் காட்டுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான உறவில அன்பும் இருக்கும். இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிலுவையில இருந்த தொகையும் கைக்கு வந்து சேருங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதை அலைப்பாய விடவும் வேண்டாங்க. தேவையற்ற தீய எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடுக்கவும் வேண்டாம். அனைவரையும் இன்று அனுசரித்து செல்வதும் நல்லது. தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொது பிரச்சனை ஒன்றுல துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுடைய வகையில புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் அமைதியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வெளியூர் பயணங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்லும் பொழுது பூட்டிவிட்டோமா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்துக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கவும் வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு பணவரவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்ப கௌரவமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக ஊழியர்களுடனான ஒருங்கிணைப்பு நல்லபடியாக தங்க இருக்கும். வேலைகளை முடிப்பதில் இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வருமானம் சரியான அளவிலும் இருக்கும். வீட்டு உபயோக பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு சுப காரியங்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வீட்டுல உறவினர்களுடைய வருகையினால சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. எதிர்காலத்திற்கு பெரியவர்களுடைய வழிகாட்டுதல்கள் மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். எந்த ஒரு செயலிலும் இருந்து வந்த ஆர்வமின்மை போன்ற உணர்வுகளும் மாறும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். வாகன பயணங்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல பதட்டமின்றியும் செயல்படுவீங்க. கால்நடைகள் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். வியாபார பணிகள்ல கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்குங்க. அவர்களிடத்துல நீங்க மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் குலதெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆர்வம் மிக்க நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. நிறைவாகவும் உணர்வீங்க. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஒரு புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அமைதியான மனநிலையுடன் இருக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய விருப்பங்களை என்று பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. என்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணியிடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில இன்றும் உங்கள் துணை உங்களிடம் அன்பாகவும் நட்பான அணுகுமுறையிலும் இருப்பாங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். கடின உழைப்பின் காரணமாக கூடுதலான ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மனதில் காணப்படும் நம்பிக்கையான உணர்வின் காரணமாக நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. மனதில் இருந்து வந்த தேவையற்ற குழப்பங்களும் நீங்கும். முயற்சியில சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை எல்லாமே சமாளித்து உங்களுடைய முயற்சிகளை வெற்றியும் காண்பீங்க. குடும்ப நலன்ல அதிக அக்கறை எடுத்தும் கொள்வீங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால செலவுகளை எல்லாமே சமாளித்தும் கொள்வீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த கடன் தொகையும் கைக்கும் வந்து சேரும். தாய்மாமனுடைய வழியில ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். நீண்ட காலமாக நிலுவையில இருந்து வந்த வழக்குகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடத்துல மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இடப்பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால சச்சரவுகள்ல இருந்து வந்த குடும்ப சொந்தங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில அலட்சியமாக இருந்துவிடவும் வேண்டாம். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனத்தை சிதறவிடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி இன்று பிடிவாத குணத்தை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. பணியிடத்துல அவசரத்தை காட்டவும் வேண்டாம். தன்னிச்சையான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட வேலைகளை தகுந்த ஆலோசனைகளுக்கு பிறகு செய்வதே நல்லது. பொதுவாக இன்று வீட்டில் சூழ்நிலை அமைதியான சூழ்நிலையாக தங்க இருக்கும். விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் இன்று அதிகமாகவும் ஏற்படலாம். சுதந்திர மனப்பான்மை அதிகமாகவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய செயல்கள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. இன்று செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை வேறு ஒரு இடத்திற்கு மாற்றுவதாகவும் அமையலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. அவ்வப்பொழுது குழப்பமான மனநிலையுடனும் இருப்பீங்க. பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு சில சவாலான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சில அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பளு சற்று குறைவாக இருப்பது உங்களுக்கு மன நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவுல இன்று உங்கள் துணையிடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிப்பதாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தையும் கவலையையும் தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்குங்க.
பழைய பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே தைரியமாக சமாளித்து வெற்றியும் காண்பீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்று புதிய நம்பிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடைய வகையில சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்குங்க. விலகி சென்ற உறவினர்கள் தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமாதானமான போக்கும் காணப்படும். பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது உங்களுக்கு ஊக்கத்தை தருவதாகவும் இருக்கும். தள்ளி போய்கொண்டு இருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் கூடி வரும். வெளிநாட்டு செல்வதற்காக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெற்றிகரமாக இதனை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். சிறு தொழில் வியாபாரிகள் நல்ல ஒரு பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்குங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தும் செல்வீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். வெளிநாட்டுல வசித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்நாட்டுல இருந்து நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சேமிப்பை மேம்படுத்துவது சம்பந்தப்பட்ட திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இத்தகைய எண்ணங்களும் ஏற்படும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சுய தொழில் சார்ந்த பயணங்கள் கைகூடியும் வரும். உத்தியோக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்காக அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூஷம் மற்றும் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய வார்த்தைகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. கடினமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையுமே தாண்டி வந்தும் இருப்பீங்க. குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான உறவில சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாம். உங்களுடைய குழப்பங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அமைதியாக இருப்பதுவே நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு இன்று மகிழ்ச்சிகரமான நாள் என்றும் கூறலாங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதனை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. வியாபாரத்தை விரிவு செய்தும் காட்டுவீங்க. திட்டமிட்ட வேலைகளை திட்டமிட்டபடி செய்து முடித்தும் விடுவீங்க. உடல்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய சொல்லுக்கு புகழும் பெருமையும் வந்து சேரும். உங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வார்த்தைகளினால மற்றவர்களை ஈர்க்கவும் செய்வீங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். தந்தையின் வழியில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்தும் விடுவீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில புதிய ஆர்டர்களும் வந்து சேரும். சிலருக்கு பணவரவு நல்லபடியாகவும் இருக்குங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை விரிவு செய்வதற்கு இது உதவிகரமாகவும் இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
குடும்பத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லதுங்க. மன சங்கடங்களும் நீங்கும். தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். சமுதாயத்துல உங்களுக்கான செல்வாக்கும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகளும் உண்டாகும். குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவு செய்வதற்கான வாய்ப்பும் பெறுவீங்க. குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு தகவல்களும் வந்து சேரும். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்டர்வியூ முடித்து காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். வயதானவர்களுக்கு கண் மற்றும் கால்கள்ல ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்பத்திலும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்குங்க. திடீர் பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆன்மீக பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வியாபார ரீதியான செயல்பாடுகள்ல அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. உறவினர்களிடத்துல ஒற்றுமையும் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் கைகூடியும் வரும். தொழில் விருத்தியும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இதனை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும். வசதிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களிடம் இருக்கின்ற திருப்தியான மனநிலையின் காரணமாக இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியதாக சாதித்தது போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். உங்களுடைய பணிகளை நம்பிக்கையுடனும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணி செய்யும் முறை மேலதிகாரிகளினால பாராட்டவும் படும். உங்கள் துணையிடத்துல இருப்பதை மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை சுதந்திரமாகவும் இருக்குங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மனதுல நம்பிக்கை தரும் எண்ணங்களும் ஏற்படும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய ஆரோக்கியமும் நன்றாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். உங்களுடைய முயற்சியில லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். உடல் நிலையில இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற முயற்சிகள் ஈடேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறுங்க. வியாபாரத்திற்கு தேவையான ஒப்பந்தங்களை பெறுவதற்கு கூடுதல் அலைச்சல்களும் ஏற்படலாம். ஆனால் இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்களுக்கு ஏதாவது புதிய எதிரிகள் தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. விடா முயற்சியினால இதனை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது நல்லபடியாகவும் முடியும். யாருக்கும் எந்த அறிவுரைகளையும் கூறவும் வேண்டாங்க. இது தேவையற்ற பகைமையை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். வெளிநாடுகள்ல படித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு கல்வி நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல உள்ளவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக தாமதப்படுத்தப்பட்டு கொண்டு இருந்த பல காரியங்களை எல்லாமே நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில எதிர்கால சேமிப்பு பற்றிய சிந்தனைகளும் ஏற்படலாம். சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவற்றில திட்டமிட்டும் இருப்பீங்க. வியாபார பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. தனவரவுகளின் மூலம் சேமிப்புகளும் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருப்பவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசுவதும் நல்லது.
மேலதிகாரிகள் கிட்ட கவனக்குறைவாக பேசிவிடவும் வேண்டாம். இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கரு நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது, மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, அலைச்சல்களும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. உறவினர்களினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று அமைதியுடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடுகள் போன்றவைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். இன்று பணியில சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதன் மூலம் உறவினர் நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. போதிய அளவு பணமும் உங்க கையில இருக்கும். பொறுப்புகளை சமாளிப்பது அவ்வளவு கடினமாகவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. பிரார்த்தனை போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இழுபறியாக இருந்து வந்த முயற்சிகள் நிறைவேறவும் காண்பீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அலைச்சல்கள் அதிகரித்தாலும் உங்களுடைய முயற்சியின் காரணமாக தடைப்பட்டு இருந்த வேலைகளை கூட நல்லபடியாக செய்து முடித்து வெற்றியும் காண்பீங்க. இன்று புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியுங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய் வழி உறவினர்களினால குடும்பத்துல சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பணியாளர்களுக்காக ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. விவசாயம் மற்றும் கால்நடைகள் வளர்ப்பு போன்றவற்றில இருக்கிறவங்களுக்கு லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். கால்நடைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழிற்சாலையில பொருள் உற்பத்தி நல்லபடியாகவும் இருக்குங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு 1-2 நாட்களுக்குள் நல்ல தகவல்களும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு புதியதாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய நலனிலையும் வளர்ச்சியிலும் கூடுதல் அக்கறையுடன் இருப்பதும் நல்லதுங்க. அவர்களுடைய நண்பர்களுடைய சேர்க்கையில கவனமாகவும் இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல முக்கியமான வேலைகளை செய்வதில் சகோதரர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். மனைவி மக்களிடம் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எல்லா விஷயங்களிலும் அவர்களிடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். நல்ல ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். சிந்தனையின் போக்கில ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாம். தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். எதிலும் பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல கனிவாகவும் நடந்தும் கொள்வீங்க. விமர்சன பேச்சுக்களும் தோன்றலாம். மறதியினால சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டாலே போதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனைவரிடத்திலும் கனிவாக நடந்து கொள்வதும் நல்லதுங்க. வாடிக்கையாளர்களிடமும் கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று வீட்டுல அனைவரிடத்திலும் மகிழ்ச்சியாகவும் பழகுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்குங்க. பலன்கள் நல்லபடியாகவும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் அமையும். இன்று எல்லா விஷயங்களையும் லேசாகவும் எடுத்தும் கொள்வீங்க. எதையும் அதிகமாக எதிர்பார்க்கவும் மாட்டீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு ஏதாவது கவலையையும் ஏற்படுத்தலாம். மற்றபடி இது இன்று முடிக்க வேண்டிய வேலைகளாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே பாதுகாப்பான சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. உறவுல மகிழ்ச்சியும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் வீட்டு பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றன. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனால தேவையற்ற தலைவலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். வருமானத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். நண்பர்களுடைய உதவியினால உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். செலவுகளை சமாளித்தும் விடுவீங்க. மனதுல உற்சாகமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். தாய்மாமனின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இன்று உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயின் ஆரோக்கியமும் மேம்படும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வருகையினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த வங்கி கடன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. அரசாங்கத்தின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கான்ட்ராக்டுகளையும் பெறுவீங்க. வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். என்ற அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு என்ற விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் ரீதியாக சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிரிகளினாலும் போட்டியாளர்களினாலும் சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய வேலையை தொடங்குவதற்கு வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வேலை சம்பந்தப்பட்ட திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. எதிர்காலத்திற்கு இது நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய மனைவியின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையுமே முன்கூட்டியே சரியான நேரத்துல முடித்தும் விடுவீங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த சோம்பேறித்தனமான சூழ்நிலைகளும் மாறுங்க. சுறுசுறுப்பாகவும் பாடங்களை படித்து முடித்தும் விடுவீங்க. உங்கள் துணையின் வழியில ஆதரவுகளும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல மாறுபட்ட அணுகுமுறையினால மேன்மையும் உண்டாகும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் சாதகமாகவும் முடியும். மனதளவுல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை நீங்கள் கண்காணித்துக் கொள்வதும் நல்லதுங்க. இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கவும் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் துணைவியின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காகவும் இருப்பீங்க. மேன்மையும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சராசரியான பலன்களை கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாம். வேலை செய்கின்ற இடத்துல கூடுதலான பணிகளும் இருக்கலாங்க. முறையாக திட்டமிட்டாலே போதும். பணிகளை விரைவாகவும் திறமையாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். இருவருக்கும் இடையில என்று அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு புதியதாக ஏதாவது சேமிப்பு கணக்குகள் அல்லது LIC பாலிசி போன்றவற்றை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கு ஏற்றபடி திட்டமிடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று அதிகமாக உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. நம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றத்தையும் காணலாம். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சங்கடமான சூழ்நிலைகளும் மாறும்.
வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். தொழில்ல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வழக்கு விவகாரங்கள்ல வெற்றியும் காண்பீங்க. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றே கூறலாங்க. சில முக்கியமான விஷயங்களுக்கு துணிச்சலாக முடிவுகளையும் எடுப்பீங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து விடுவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களை பற்றி தவறாக பேசியவர்களே அவர்களுடைய போக்கை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாங்க. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தொழில விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்குங்க. சகோதரர்களுடைய உறவுகளினால ஏதாவது சஞ்சலங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களினால சில சிரமங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு நல்ல ஒரு நிவாரணமும் கிடைக்க பெறுவீங்க. பணவரவு நல்லபடியாகவும் இருக்குங்க. சில சிக்கல்கள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க. வாகனத்தை நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய காதலிக்காக ஏதாவது பரிசு பொருட்களை வாங்கியும் தருவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாம். தொழில் வியாபாரத்துல வெற்றியும் காண்பீங்க. கிடைத்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இதுல கவனத்தை செலுத்துவதும் நல்லது. உங்களுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றம் தொடர்பாக சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நினைத்ததை விட செலவுகள் சற்று கூடுதலாகவும் இருக்கலாங்க. இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். உறவினர்களின் வழியே மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். கனிவான பேச்சுக்களினால காரியங்களை சாதித்தும் காட்டுவீங்க. வழக்குகள்ல சில திருப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. சவாலான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு திருப்பங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மனதில இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்களும் நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பயனுள்ள நாள் என்றும் கூறலாங்க. ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க என்று அமைதியாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல உற்சாகம் ஊட்டக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. புதிய வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான உணர்வுடன் நடந்தும் கொள்வீங்க. நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடினமான உழைப்பிற்கு நல்ல ஒரு ஊக்கத்தொகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. பணவரவு நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் நம்பிக்கையின் காரணமாக இன்று மிகுந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். எதிரிகள் விலகியும் செல்வாங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. பணிபுரியும் இடத்துல உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் கிடைக்க பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். மனதுல நல்ல ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகளுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சகோதரர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுக்காக ஏதாவது செலவுகளும் செய்வீங்க. ஆனாலும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்களின் மூலம் நல்ல ஒரு ஆதாயமும் உண்டாகும். கல்வி பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்துக்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகள் குறைந்து வியாபாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும்.
பிள்ளைகளை பற்றிய மனக்கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். வீட்டிற்கு வரும் உறவினர்களை முக மலர்ச்சியுடன் வரவேற்கவும் செய்வீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகள் நன்மையிலும் முடியும். பெண்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை சீராகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் இதுல நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகமாகவும் செய்வாங்க. நீண்ட காலமாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களும் உறவினர்களும் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். புதிய தொழில் நன்றாகவும் நடைபெறும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. கற்பனை துறைகள்ல முன்னேற்றமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல வளைந்து கொடுத்து தாங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். புதிய சிந்தனைகளும் அதிகரிக்குங்க. போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகளும் ஈடேறும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலைகளை துவக்கவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசைக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசைக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விரைந்து செயலாற்றவும் செய்வீங்க. விரைவான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். பணிகளை எல்லாமே விரைவாக செய்து முடித்தும் விடுவீங்க. நம்பிக்கை மற்றும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. போராட்டங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். நல்ல ஒரு வெற்றியும் உண்டாகும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நல்ல ஒரு புரிந்துணர்வும் ஏற்படும். இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நிதி நிலையும் சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய நம்பிக்கை உணர்வின் மூலம் இன்றைய நாளை ஆரோக்கியமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில புதிய தொடர்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனமும் வெளிப்படும். பூர்வீக சொத்துக்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு வீட்டுல பராமரிப்பு பணிகளும் ஏற்படலாம். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த வங்கி கடன்களை தடையின்றி பெறவும் செய்வீங்க. அரசாங்கத்தின் மூலமாக புதிய ஒப்பந்தங்களும் தேடி வரலாம். சில போட்டிகளுக்கு பின்னர் உங்களுக்கு வரவேண்டிய கான்ட்ராக்டுகளும் வந்து சேரும். சிறு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலை மற்றும் வியாபாரம் விஷயமாக இருந்து வந்த அலைச்சல்களும் குறையும். செய்யும் தொழில வெற்றியும் காண்பீங்க. குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். குழந்தைகளினால மனமகிழ்ச்சியும் உண்டாகும். கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புதிய தொழில் முயற்சிகள் மற்றும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். சற்று காலதாமதங்கள் ஆனாலும் வெற்றிகரமாகவும் முடியும். பெண்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். பத்திரிகை துறை, விஷுவல் மீடியா போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் வழி உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். குழந்தைகளுடைய வழியில அலைச்சல்களும் ஏற்படலாம். புதிய வேலைகள் சாதகமாகவும் அமையும். எதிர்ப்புகளை எல்லாமே வெற்றிகரமாக எதிர்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். சக ஊழியர்களினால மன அமைதியுடனும் இருப்பீங்க. பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படும். தெளிவுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்குள் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய விஷயங்களை மேற்கொள்ளும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. உடன் இருப்பவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய மனதில இருந்து வந்த கவலைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய வேலைகளை செய்யும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உறுதி மற்றும் சிறப்பான திட்டத்துடனும் இருப்பீங்க. இன்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிடத்துல வெற்றியும் இருக்குங்க. சில சிரமமான வேலைகளையும் தாண்டி வந்தும் இருப்பீங்க. அதிக பணிகள் உங்களுக்கு சற்று கவலையை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல நல்லிணக்கமும் ஏற்படும். உறவுல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகளின் காரணமாக பணத்தை செலவும் செய்வீங்க. உங்களுடைய நிதி நிலையில கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு ஒவ்வாமையின் காரணமாக தோள்கள்ல எரிச்சல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்று உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்களும் நிறைவேறும். நீண்ட நாட்களாக நினைத்துக் கொண்டு இருந்த வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். சட்டத்திற்கு புறம்பாக இருந்து வந்த செயல்கள்ல சில சங்கடங்களும் ஏற்படலாங்க. சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஒரு வேலைகளிலும் ஈடுபடவும் வேண்டாங்க. இது ஏதாவது சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வாழ்க்கை துணையினால எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். அடிக்கடி மனதுல குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. எடுத்த வேலைகளை தடையின்றி செய்து முடித்தும் விடுவீங்க. மன சோர்வுகளும் நீங்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்குங்க. புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி தொழில்ல அதிகப்படியான முதலீடுகள்ல ஈடுபடவும் வேண்டாம். பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. இன்று அலைச்சல்களும் குறையும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். நாளின் பிற்பகுதியில குடும்பத்துல அமைதியான போக்கம் காணப்படும். பெண்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வயதானவர்களுக்கு மூச்சு விடுவதில் சில தொல்லைகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கல்வி தொடர்பான விஷயங்களுக்காக கூடுதல் அலைச்சல்களும் ஏற்படலாம். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் ஏற்படும். அரசு காரியங்கள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். வாகனங்களினால சில விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல அமைதியாகவும் பேசுங்க. தாமதங்களும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிப்பதன் காரணமாக விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.